அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதாம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சியில் மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் 3 ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் தீர்ந்து, சிக்கல்கள் தீர்ந்து, நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நேரம். இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ இனிமேல் இப்படித்தான் இருப்பீர்கள். அதற்கான தெளிவான விளக்கங்களை சொல்லக்கூடிய பதிவுதான் இது. அதனால் குடும்பத்தில் பயங்கர சிக்கல்கள், நிம்மதி குறைவு, வம்பு வாக்குவாதங்கள், கடன் கொடுத்தவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு, தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், அதை ஈடுகட்ட கடன் விவகாரங்களில் ஈடுபட்டு தொழில் முடங்கும் அபாயம், தொழிலை விட்டு ஓடிவிடலாமா என்ற நெகட்டிவான மனக்குழப்பங்களில் இருந்த உங்களுக்கு, சரியான வேலை வாய்ப்பு, சரியான வருமானங்கள் இல்லாமல் இருந்த உங்களுக்கு, இந்த குரு பெயர்ச்சி என்பது மிகுந்த ஆறுதல் தரக்கூடிய வகையிலும், பல பிரச்சனைகள், பல சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். அந்த வகையில் ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அந்த 3 ராசிக்காரர்கள் யார்? அவர்களுக்காக நடக்க இருக்கும் சுப பலன்கள் என்ன? அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, சகோதர சகோதரிகளை, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான விளக்கம், பதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். முதலாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் முதலாவது ராசியாக சிம்ம ராசி. இதுவரை சிம்ம ராசிக்கு 9ஆம் இடமான மேச ராசியில் பயணித்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான ரிஷப ராசியில் பெயர்ச்சியாகி அமர்கின்றார். உங்கள் சிம்ம ராசிக்கு ரிஷப ராசி தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு வருகின்றார். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரங்களில் ரிஷபராசியில் குரு பகவான் வந்தால் நமக்கு மட்டுமல்ல, எல்லா ராசிக்காரர்களுக்கும் நன்மையான பலன் தரக்கூடிய வகையிலேயே இருப்பார். காரணம் என்னவென்றால், கால புருஷனுக்கே தனவாக்கு குடும்பஸ்தானம். இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியே வர்றதுனால எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார். இருந்தாலும் அதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதீதமான நன்மையான பலன்களை கொடுத்து விடுவார் என்பதும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. அதில் முதலாவதாக 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைகளால் மிகுந்த நற்பலன்களை தருவார். அதன் அடிப்படையில் 12 வருஷங்களுக்கு பிறகு ரிஷபராசிக்கு குரு பகவான் வருகின்றார். ரிஷபத்தில் இருந்து தனது 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை அவர் பார்வை செய்கின்றார். இந்த கன்னி ராசி சிம்ம ராசிக்கு குடும்பஸ்தானம், தனவாக்கு குடும்பஸ்தானம், செல்வத்தை குறிக்கின்ற இடம், வருமானத்தை குறிக்கின்ற இடம், வாழ்க்கை தரத்தை குறிக்கின்ற இடம், குடும்ப நிர்வாக திறமையை குறிக்கின்ற இடம், மகிழ்ச்சி சந்தோஷத்தை குறிக்கின்ற இடம். அதனால் இந்த இடத்துக்கு குரு பகவான் வருகின்றார் என்றால் மிகுந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான். இதுவரை இந்த குடும்பத்தில் சிம்மராசி நண்பர்கள் போதிய வருவாய் இல்லாமல் மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது உங்களின் கேள்வி, இந்த நிலை எப்போது மாறும், இனிமேல் எப்படி இருக்கும் என்பதுதான். இந்த கேள்விக்குத்தான் பதில். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு முதலாவதாக உங்களுக்கு தனம் என்கிற பணத்தை ஈட்டுவதற்கான வழிமுறைகளை செய்து கொடுப்பார். அதனால தான் தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கின்றார். அப்போ ஒரு நல்ல வேலை, வருமானம் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இந்த பண வரவுக்கு அடித்தளம் என்ன? நல்ல வேலை தான், நல்ல தொழில் தான். இப்போ வேலையும் தொழிலும் இல்லைன்னா வருமானம் எப்படி வரும்? அந்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல தொழிலை செய்வதற்கான அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். முதல் வேலையாக குரு பகவான் செய்கின்ற வேலை இதுதான். அதுக்கப்புறம் தானே குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். வருமானம் இல்லாத குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. தேவையற்ற செலவுகளை குறைத்து தேவைக்கான செலவு செய்து சிக்கனத்தை தரக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அதில் வருமானம். அப்போ அந்த வருமானத்தை வர வைத்து அதன் மூலமாக செல்வச் செழிப்பை ஏற்படுத்துவார். ஒரு சரியான பேச்சு திறமை, வாக்கு சாதுரியத்தால் இதுவரைக்கும் எந்த காரியத்தையும் நீங்கள் சாதிக்க முடியாமல் இருந்தீர்களே என்றால் இனிமேல் அந்த வாக்கு சாதுரியம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் சொல்லுக்கு, உங்கள் வாக்குக்கு வெளியிடங்களில் கண்டிப்பாக ஒரு மரியாதை இருக்கும். இதுவரைக்கும் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்க்காதவர்கள் இனிமேல் சாய்ப்பார்கள். இதுவரைக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தவர்கள் கண்டிப்பாக மரியாதை தருவார்கள்.
அப்போ உங்களுடைய வாக்கு உண்மை அங்கே மேலோங்கி நிற்கும். இனிமேலும் உங்கள் வாக்குக்கு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களின் செயல்பாடுகளில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணி செய்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் நெருக்கடிகள் என்பது கண்டிப்பாக இருக்காது. அதான் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் தொழிலில் நெருக்கடி வரும் அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தாலும், அது ரிஷபராசியில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த நெருக்கடிகளை தீர்த்து வைப்பார். அப்போ வேலை சுமை இல்லாமல் இருக்கும், மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும், தெளிவாக இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளுக்கு ஒரு முக்கியமான அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் திறமைகளுக்கெல்லாம் இப்போது அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய டைம். எதிலையுமே ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து தனத்தின் மூலயமாக, செல்வத்தின் மூலயமாக, வாக்கு சாதுரியத்தின் மூலயமாக ஒரு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய இடம். புரியுதுங்களா? அதனால் வந்து எதுலேயுமே ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசியில் இருக்கிற குழந்தைகள் வந்து ஆரம்ப கல்வியில் இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை, சாதாரணமாக சொல்லப்போனால் ஒரு நடுநிலை பள்ளி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே குழந்தைகள் தான். 14 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த கல்வி வந்து சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசியில் பிறக்கின்ற குழந்தைகள் இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மூளைத்திறன், நல்ல செயல்பாடுகள், சிந்திக்கின்ற ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதன் மூலம் அவர்கள் வந்து நன்றாக படிப்பார்கள். தேர்வுகளில் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். எதிர்வாதம், மறுத்து பேசுதல் என்பதெல்லாம் இப்போ இருக்காது. சொல்கிறத கேட்டு கரெக்டாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? அப்போ இதனால் வந்து பெற்றோர்களுக்கு நல்ல சந்தோஷம், மனமகிழ்வு குழந்தைகள் மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் விரும்புகின்ற உணவு வகைகளை தாராளமாக செய்து உண்பீர்கள். அறுசுவை மிகுந்த உணவு என்பது கண்டிப்பாக இருக்கும். இதுவரை பொன் ஆபரணங்கள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எல்லாமே அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள். ஏன்னா தங்கத்தை குறிக்கின்ற அதிபதி தான் இந்த குரு பகவான். அப்போ நல்ல வருமானம் வரும். அதன் மூலயமாக ஒரு நகைகள் வாங்குவதற்கான ஒரு சிறு தொகையை ஒதுக்குவீர்கள். மொத்தமாக பணம் கொடுத்து வாங்க இயலாதவர்கள் கூட ஒரு சேமிப்பை ஏற்படுத்தி அதன் மூலயமாக ஆபரணங்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். சாஸ்திர வெளிகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு முன்னேற்றமான காலம். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் ஒரு நல்ல அற்புதமான நிலையை அந்த சாஸ்திர வெளிகளில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துவிடும். இதன் மூலம் அவர்களுக்கான வருமானம் ரெட்டிப்பாகி இரட்டிப்பு மகிழ்ச்சியில் வந்து இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் குடும்பம் போய்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் இவங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து வருமானம் பற்றிய ஒரு கவலைகள் நிறைய இருந்திருக்கும். அது இப்போ மாறிடும். அரசு துறைகளில் பணிபுரிவர்களுக்கு பணித்துறையில் நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். உத்தியோக உயர்வு, வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம், இதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் வந்து மங்கள நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறும். எதிர்கால நலன் கருதி சேமிக்கும் எண்ணம் கண்டிப்பாக உயரும். செல்வத்தை கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க தொடங்குவீர்கள். அடுத்ததாக துலாம் ராசி. இவர்களை பொறுத்த மட்டும் சிக்கல்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் சிக்கல்களே பிரச்சனைகளே வாழ்க்கை என்றால் எங்கே போவது, என்ன செய்வது, எந்த தெய்வத்திடம் முறையிடுவது, யார்தான் இதற்கு தீர்வு சொல்வது, என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவர்கள் யார், நான் எப்போது வருவேன், இப்படி ஒரு பயங்கரமான சிந்தனை குழப்பங்கள். அதாவது இப்போ வந்து லைஃப் பார்ட்னர்கள், நண்பர்கள் வழியில், தொழில் செய்வதென்ற வழியில் நிறைய ஏமாற்றங்களை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். புரியுதுங்களா? அந்த ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து நேர்மையாகவே செய்திருந்தாலும் அது ஏமாற்றப்படக்கூடிய ஒரு அமைப்பிலேயே இருந்திருக்கும். அப்போ இவர்கள் மூலயமாக உதவிகளை பெற்றவர்கள் இவர்களை கைவிடுவது போல் ஒரு தோற்றத்தில் இருப்பார்கள். ஆனால் இப்படியே போயிட்டே இருந்தால் எப்படி? இவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா? இவங்ககிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சிக்கல் வருகும் போது அந்த அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் இல்லையா? அந்த காலகட்டம் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்ற கடன்களுக்காக, வாங்கின கடன்களுக்காக வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். கடன் தந்தவர்கள் பாடும் வசைப்பாடுகள் இருக்குது பார்த்தீங்க, இதெல்லாம் கேட்கின்ற போது வாழ்க்கையே வாழ்வதா வேணாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவங்களுக்கு வந்திருக்கும். நண்பர்களை, இந்த நிகழ்வுகளுக்கான, இந்த எண்ணங்களுக்கான, இந்த நெகட்டிவான முடிவுகளுக்கான விடை தரக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களை ஆசுவாசப்படுத்தி பரவாயில்ல சந்தோஷமாக இருங்க, கண்டிப்பாக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆதரவு மிக்க ஒரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. குருவின் பார்வை துலாம் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் கொஞ்சம் கொஞ்சமாக தனம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் விலகி, பணம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி விடுபடுவீர்கள்.
உங்களிடம் உதவி பெற்றவர்கள் உங்களின் உயர்வான எண்ணத்திற்கும் இரக்க மனதிற்கும் குணத்திற்கும் மதிப்பளித்து தானாக முன்வந்து உதவிகள் செய்வார்கள். அதன் மூலம் உங்களுக்கான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் சில வழிகளில் நஷ்டங்களை தந்தாலும் பேருக்கும் புகழுக்கும் களங்கம் வராத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். அப்போ அவமானம் அவப்பெயர் என்பது இல்லாத அளவுக்கு பார்த்து கொள்வார். புகழ் குறைவு மரியாதை குறைவு இல்லாத அளவுக்கு இருக்கும். பொதுவாகவே குரு பகவான் சுபர் என்பதால் எந்த வழியிலும் நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் அவர் இருப்பார். இது அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. காலபுருஷனுக்கு ரிஷபம் தனஸ்தானம் செல்வஸ்தானம் அப்படிங்கிறதால இந்த இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த வைப்பதற்கான வழிமுறைகளைத்தான் செய்து கொடுப்பார். அப்போ நல்ல வாழ்க்கை வழிமுறைகள் கண்டிப்பாக நமக்கு ஏற்படுத்தி தருவார். எனவே துலாம் ராசி நண்பர்களே, இது ஒரு நல்ல தருணம். கவலையை விட்டு தள்ளுங்கள். புரியுங்களா? தீர்க்க ஆயுள், பிறரால் திடீர் தனயோகம், பிறரால் திடீர் யோகம் செய்யக்கூடிய அமைப்பு, உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு, அதன் மூலம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். புரியுதுங்களா? அதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும். கண்டிப்பாக இந்த நேரங்களில் ஒரு பிரபலமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தருவார். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டம் என்பது ஒரு இருளான காலகட்டம். மிகுந்த துன்பங்கள் சிரமங்களுக்கு மத்தியில் விடிவு காலம் வருமா, எப்போது விடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இயக்கத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி. இப்போ இந்த குரு பயிற்சி 9ஆம் பார்வையாக உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போ குடும்பம் ஒரு மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ல் மறைந்து விட்டாரே என்ற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும். அப்போ நமக்கு நன்மை செஞ்சுவாரா, அது எப்படி நமக்கு கிடைக்கும், குரு மறைந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். கஷ்ட காலத்திலும் பட்ட கடனிலிருந்தும் நம்மை மீட்டெடுப்பதற்காகவே மீள்வோம் என்ற எண்ணம் நீங்கள் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கின்ற கேள்வியிலே தெரியுது. இந்த 6ஆம் இடம் உங்களின் உழைப்பின் மூலம் சொந்த முயற்சிகளின் மூலம் உழைத்து சம்பாதித்து யாருடைய தயவு தாட்சணை இல்லாமல் வாழ்வில் உயர்வடைவதை குறிக்கின்ற இடம். இந்த இடத்தில் குரு பகவான் வந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உழைப்பில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை கண்டிப்பாக செய்து கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ குருவின் பார்வை 9ஆம் பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தில் மகரத்தில் விழுவதால், மகரம் தான் உங்களது குடும்பஸ்தானம். நல்ல வருமானம், மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கும். அந்த நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த எதிரிகள் எல்லாம் கண்டிப்பாக விலகுவார்கள். உங்களை இதுவரைக்கும் ஆதரிக்காதவங்க கூட கண்டிப்பாக ஆதரித்து உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். அதை இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார். புரியுதுங்களா? தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வழக்குகள், பிரச்சனைகள், வம்புகள் நடந்து கொண்டு இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு இப்போ சாதகமான சூழ்நிலை தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்க போகுது. அதனால் அந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு விடிவு காலம். அது இனிமேல் நடக்கும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். புரியுதுங்களா? அப்போ நினைத்தபடியே காரியங்களை சாதித்து கொண்டு வாழ்வீர்கள். இந்த நேரங்களில் உங்களுக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவு, அன்பு, கருணை எல்லாமே கிடைக்கும். அதன் மூலயமா நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. ஒரு சிலர் ஜாதகங்களை குரு பகவான் சுப வலிமை இல்லாமல், அதாவது நீச்சம், பகை என்ற நிலையில் இருந்தாலும் கூட கவலைப்பட தேவையில்லை. கெட்டாலும் மேன்மக்களை, குரு கெட்டாலும் நன்மையைத்தான் செய்து கொடுத்துட்டு போவார். உச்ச பலனை தராட்டியும் கூட கண்டிப்பாக ஒரு பகுதி பலன்களாவது உங்களுக்கு நன்மையை தான் செய்து கொடுப்பார். ஆக குரு கெட்டிருந்தாலும் பகையில் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. புரியுங்களா? அதே மாதிரி தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ செவ்வாய் திசை, குரு திசை ஒரு யோகமான திசைகளாகும். மற்றபடி எந்த திசை நடப்பில் இருந்தாலும் அந்த திசையில் செவ்வாய் புத்தி, குரு புத்தி, புதன் புத்திகள் நடப்பில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் திசை, சனி திசை ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத பணவரவையெல்லாம் தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த திசை செய்து கொடுக்கும். அப்போ இதுலேயும் ஒரு சின்ன விஷயம், எந்த திசை நடந்தாலும் நமக்கு யோக திசையினுடைய புத்திகள், அந்த கிரகங்களுடைய புத்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அப்போ புதன் திசையும் சனி திசையும் நடக்கின்ற பொழுது எந்த திசைகள் நடந்தாலும்
அதில் புதன் புத்தி சனி புத்தி நடக்கின்ற காலங்களில் நீங்கள் மிகுந்த சந்திர புத்தி நடக்கின்ற காலங்களில் செவ்வாய் புத்தி நடக்கின்ற காலங்களில் மிகுந்த சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடப்பில் இருக்கானும் நீங்கள் பார்த்துக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி தான். எந்த தசை நடந்தாலும் அதில் சூரியன் செவ்வாய் புத்திகள் சூரிய புத்திகள் சிறப்பான பலன்களை தரும். மற்ற புத்திகள் நடந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஒரு சமமான வாழ்க்கையை சமப்படுத்தி கொடுக்கின்ற அளவிலே அந்த புத்திகள் செயல்பாட்டில் இருக்கும். அதனால் நண்பர்களே, சிம்மம், துலாம், தனுசு ராசி நண்பர்களே, இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையிலேயே இருக்கும். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று உங்களின் குலதெய்வ வழிபாடும் குரு பகவான் அருளாலும் சிறப்பான வாழ்க்கை தரம் உண்டாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.